ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிட்டரி ஆர்மி. சரியா? டெரிட்டரி ஆர்மி செலக்ஷன் வந்து நவம்பர் 28ஆம் தேதி நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் அதுக்கு ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து டெரிட்டரி ஆர்மியை பத்தி ஒரு சில அப்டேட், சரியா, எப்படி ரன் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி செலக்ஷன் அட்டன் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் பிகினரா இருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலர் ஒரு சில விஷயங்கள் தெரியாது. சரியா? இன்னைக்கான வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ். சரியா? நான் வந்து 1600 மீட்டர் ஓடி இருக்கேன், லாங் டிஸ்டன்ஸ் ஓடி இருக்கேன், ட்ராக்ல தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றேன். எப்படி ஓடனா நமக்கு வந்து அட்வான்டேஜ். சரியா? இப்போ ஒரு 1600 மீட்டர் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஓடணும். இப்படிலாம் ஒண்ணா அந்த 5 மினிட்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? ஒரு சிலர்லாம் வந்து பிராக்டிஸ்ல டைமிங் வரும், ஆனா செலக்ஷன்ல வராது. அவங்க பண்ண மெயின் மிஸ்டேக்ஸ் என்ன, மேக்ஸிமம் மேஜர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பசங்க எதுல பண்றாங்க, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஒரு ஆர்மி செலக்ஷன் வந்து எப்படி நடக்கும், நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா, சரியா, அதாவது அட்வான்ஸா நம்ம வந்து எப்படி ரெடி ஆகலாம் ஒரு செலக்ஷனுக்கு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிராக்டிஸ் பண்றதும் செலக்ஷனும் வந்து டோட்டலா வேற இருக்கும். நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும் போது வந்து நம்ம ப்ராப்பரா வார்ம் பண்ணுவோம், ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம். அதாவது இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்றோம், இன்னைக்கு ஒரு 1600 600 மீட்டர் நம்ம ட்ரையல்ஸ் ஓடுறோம் அப்படின்னா நைட்டு வந்து நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்போம். சரியா? நேற்று நல்லா ஹைட்ரேஷன் எடுத்திருப்போம். சரியா? நல்லா தூங்கியிருப்போம். நல்லா ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிட்டு பிஃபோர் ரன்னிங்னா நல்லா டயட் எடுத்துட்டு கரெக்டா 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிருவோம். 5:30 ஓட ஆரம்பிச்சிரும். 5 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிரும். ஒரு சிலர் 6 மணிக்கு ஓடுவாங்க, ஒரு சிலர் 7 மணிக்கு ஓடுவாங்க. சரியா? இது வந்து பிராக்டிஸ். ஆனா செலக்ஷன்ல உங்களுக்கு நாளைக்கு செலக்ஷன் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா டிராவலா இருக்கலாம். சரியா? இன்னைக்கு ஃபுல்லா டிராவலா இருக்கலாம். மேபி நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு ஓட விடுறாங்க. சரி, 8 மணிக்கு ஓட விடுறாங்க. நாளைக்கு செலக்ஷன்னா நீங்க நைட்டு உங்களுக்கு ஒழுங்கா தூக்கம் வருமா? வராது. ஐயா நாளைக்கு செலக்ஷன் எப்படி ஓட போறோம், அலாரம் வச்சிருக்கோமா, சரியா, நைட் ஒழுங்கா சாப்பிட்டுருக்கீங்களா, சரியா, காலையில வந்து 8 மணிக்கு ஓட விடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மணி 3 மணிக்கு முழிப்பு தட்டிடும், தூக்கமே வராது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சா, ஒழுங்கா ப்ராப்பரா ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது செலக்ஷன்ல பிராக்டிஸ் 1600 மீட்டர் ட்ரையல்ஸ் ஓடும் போது நீங்க பதிவா பிராக்டிஸ் பண்ற கிரவுண்டா இருக்கும். சரியா? அதே மாதிரி நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்க கூட 2 பேரோ 3 பேரோ பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சரியா? உங்க பாடி வந்து எப்போ ரெடியா இருக்கோ அப்ப நீங்க 1600 மீட்டர் ஓட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரியா? பாடி நல்லா வார்ம் இருக்கு, இப்போ ஓடனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க 1600 மீட்டர் அப்போ நீங்க டைமிங் பார்ப்பீங்க. ஆனா செலக்ஷன் அப்படி கிடையாது. அவங்க எப்போ ஓட சொல்றாங்களோ அப்போ தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெரிட்டரி ஆர்மி போன வருஷம் அட்டன் பண்ணும்போது 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னாங்க. நான் 3:30க்கு ரீச் ஆனேன். ஆனா நான் ஓடும்போது என்னோட டைமிங் வந்து மதியம் 11:30. சரியா? ஒரு வார்ம் அப் கிடையாது, ஸ்ட்ரெச்சிங் கிடையாது, பாடி ஃபுல்லா டீஹைட்ரேட். அட்வான்ஸாவே நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஹைட்ரேஷன் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அப்படியுமே பாடி வந்து அடாப்ட் ஆகலை. ஏன்னா காலையில டிஃபன் சாப்பிடல. சரியா? அந்த மாதிரி தான் செலக்ஷன் நடக்கும். நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு செலக்ஷன் ஒரு ரேலிக்கு ரெடி ஆகுறீங்க, போலீஸா இருந்தாலும் சரி, எஸ்ஏ இருந்தாலும் சரி, பிசிஆர் இருந்தாலும் சரி, எல்லா எஸ்எஸ்சி ஜிடிஆர் இருந்தாலும் சரி, ஆர்மியா இருந்தாலும் சரி, டெரிட்டரி ஆர்மியா இருந்தாலும் சரி, எந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடா நீங்க ஒரு ஜாபுக்கு ரெடி ஆகணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் ஆகிக்கணும். சரியா? நாளைக்கு வந்து ரீசன் சொல்லக்கூடாது. என்ன வந்து இந்த மாதிரி வெயில்ல ஓட விட்டாங்க, நான் நைட்டு தூங்கல, காலையில சாப்பிடல, பாடி டீஹைட்ரேட் ஆயிட்டு அதனால ஓடல. நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பிராக்டிஸ் பண்ணது, ஹார்ட் ஒர்க் பண்ணது, பிராக்டிஸ் பண்ணது எதுவுமே யாருக்கும் தெரியாது. எல்லாரும் வந்து ஃபைனல் ரிசல்ட் தான் பார்ப்பாங்க. சரியா? 1600 மீட்டர் செலக்ட் தான் இல்லையான்னு கேட்பாங்க. இல்ல ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் இதாயிட்டு ப்ரோ, ஒழுங்கா வந்து ஓடல ப்ரோ, ஒரு 5 செகண்ட்ல போயிட்டு ப்ரோ, 2 செகண்ட்ல போயிட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. இல்ல ப்ரோ என்ன வந்து நான் மதியம் 12 மணி வெயில ஓட விட்டாங்க ப்ரோ, அதனால நான் பாஸ் ஆகல ப்ரோ, அதனால நான் பிசிக்கல் கிளியர் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. அதனால இந்த 1 மந்த், சரியா, இன்னைக்கு கரெக்டா 29ஆம் தேதி, இந்த 1 மந்த் கூட இல்ல, நவம்பர் 28ஆம் தேதி நமக்கு பிசிக்கல். சரியா? அதனால நீங்க பண்ண வேண்டியது இந்த 1 மந்த் கூட இல்ல, எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரியா? அதை பத்தி நம்ம ஒரு சில அப்டேட் பார்க்கலாம். நீங்க வந்து டெரிட்டரி ஆர்மி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஆர்மிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்ல அதர் டிஃபென்ஸ் ரிலேட்டடா நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. சரியா? இதான் நண்பா, இதான் ப்ராசஸ். சரியா? இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து செலக்ஷன் எப்படி நடக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டரி ஆர்மி 2025. சரியா? ரன்னிங் டிப்ஸ் 1600 மீட்டர். சரி, நீ 1600 மீட்டர் ஓடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேப் எப்படி ஓடணும், செகண்ட் லேப் எப்படி ஓடணும், தேர்ட் லேப் எப்படி ஓடணும், ஃபைனல் லேப் எப்படி ஓடணும், அதை பத்தி ஒரு சில அப்டேட். சரியா? ஒரு சிலர்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நல்லா புஷ் பண்ணிடுவாங்க, ஆனா தேர்ட் லேப் அந்த லேப்ல ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. சரியா? டிராப் பண்ற லெவலுக்கு ஆயிடுவாங்க. அதனால வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பாடியை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். சரியா? 5 நிமிஷம் நம்ம டார்கெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேப் இந்த மாதிரி ஓடணும், செகண்ட் லேப் இந்த மாதிரி ஓடணும், தேர்ட் லேப் இந்த மாதிரி ஓடணும், ஃபோர்த் லேப் இந்த மாதிரி ஓடணும் அப்படின்னு ஒரு சிலர் பிளானிங்ல போவாங்க. ஒரு சிலர் எந்த பிளானிங் இல்லாம போவாங்க. ஆனா ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் தான். ஒரு சிலர் நான் வந்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் லேப் 1:5ல ஓடணும், செகண்ட் லேப் 1:10ல ஓடணும், தேர்ட் லேப் 1:15ல ஓடணும், ஃபோர்த் லேப்
10ல ஓடணும் சரியா. 1.5னா 1.5ல இருந்து 1.10க்குள்ள ஓடணும் சரியா. செகண்ட் லேப் 1.10னா 1.10ல இருந்து 1.15க்குள்ள ஓடணும். தேர்ட் லேப் 1.15னா 1.15ல இருந்து 1.20க்குள்ள ஓடணும். ஃபோர்த் லேப் 1.10னா 1.10ல இருந்து 1.50க்குள்ள ஓடணும். இந்த டைமிங் நீ மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 மீட்டர் டைமிங் வந்து 4:40ல இருந்து 5 நிமிஷத்துக்கு வரும். அது நம்ம லாஸ்ட் வரலாம் சரியா. நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணி போனாலுமே அங்க வந்து பிரசன்ட் ஆஃப் மைண்ட் டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா உங்க கூட 100 பேர் ஓடுவாங்க, 200 பேர் ஓடுவாங்க. ஒரு ஒரு ட்ராக்கே மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும் சரியா. மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும். ஒரு லைன்ல 10 பேர் இருந்தாலும் 20 பேர் 20 லைன் இருப்பாங்க. அதனால வந்து அங்க டோட்டலாவே சேஞ்ச் ஆயிரும். நீ வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். எனக்கு வந்து பிராக்டிஸ்ல டைமிங் 4:40 வருது, 4:30 வருது, 4:50 வருது அப்படின்னு நமக்கு தலைக்கணமும் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து பிராக்டிஸ்ல 5:20 வருது, 5:30 வருது, 5:40 வருது அப்படின்னு நம்மளே தாழ்த்தி வச்சுக்க கூடாது. எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் மைண்டு சரியா. பண்றோம், பெஸ்டா பண்றோம், எது வந்தாலும் பாத்துக்கிறோம், பாசிட்டிவ் மைண்டு சரியா. எப்பவுமே வந்து நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது சரியா. நம்ம வரலாம் டாபிக் வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் சரிங்களா. ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா சரியா. ரெஸ்ட் வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. நீங்க ஒரு செலக்ஷன் போறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு செலக்ஷன் ரேலி அப்படின்னா இன்னைக்கே நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ப்ரிப்பேர்டுனா நாளைக்கு செலக்ஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு நைட்டு வந்து அங்க ரீச் ஆகக்கூடாது சரியா. நாளைக்கு செலக்ஷன்னா நீ நேற்று ஸ்பாட்டுக்கு வந்துடணும். ஸ்பாட்டுக்குன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏதாவது ரூம் எடுத்து புக் பண்ணி அங்கேயே நீங்க ஸ்டே பண்ணிடணும் சரியா. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட்ல இருக்கணும். இன்னைக்கு ஃபுல்லா நல்லா ஹைட்ரேஷன் எடுக்கணும். இன்னைக்கு ஃபுல்லா நல்லா ஃபுட் எடுக்கணும் சரியா. இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா நான் சுத்தி பார்க்க போனேன், ஏன்னா அதர் சைட்ல தான் நடக்குது ப்ரோ, அங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கும் ப்ரோ, அங்க ஹைதராபாத்ல நடக்கும் ப்ரோ, அங்க பிரியாணி நல்லா இருக்கும், ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்கும். அந்த மாதிரி புதுசா எதையும் வாங்கி சாப்பிடாதீங்க சரியா. அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல வேண்டாம் சரியா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த ஹெல்த்தியா ஃபுட் எடுக்குமோ அதான் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் சரியா. அதனால வந்து ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் சரியா. நாளைக்கு செலக்ஷன் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ரெஸ்ட்லயே இருக்கணும் சரியா. பாடி வந்து ரெக்கவரி கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அடுத்து பிராக்டிஸ் அடுத்து ஒர்க் அவுட் செலக்ஷன் பண்றது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதனால ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. இன்னைக்கு இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த் செலக்ஷனுக்கு இருக்கு அப்படின்னா இந்த 1 மந்த் நீங்க ஆனா பிராக்டிஸ் போட்டு அடிக்க கூடாது ஏன். ஒரு வாரத்துக்கு 7 days அப்படின்னா வீக்லி 2 or 3 days ஹார்டா பண்ணா போதும். 2 days மேக்ஸிமம் 3 days. அதுக்கு மேல நீங்க டெய்லி ஹார்டா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒண்ணு இன்ஜுரி வரும், பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகாது சரியா. காம்படிட்டிவ் அதாவது காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, காம்படிஷன் பீரியட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நீங்க வந்து டெய்லி ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா மசிலுக்கு ரெக்கவரி கொடுக்கணும்ல. நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது. ஏடிஎம்ல தான் போட்டோன்னே எப்போ காசு போட்டாலும் காசு வரும். நம்ம மனுஷன் தான் சரியா. நீங்க ஆர்டர் பண்ணா நாளைக்கு ஈஸியா பண்ணுங்க, அடுத்த நாள் ஆர்டர் பண்ணுங்க சரியா. ஏன்னா ரெஸ்ட் விட்டு பண்ணாதான் உங்க மசில்ஸ் அதாவது உங்க பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சரியா. அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் சரியா. அடுத்து ஹைட்ரேஷன் சரியா. ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிடவே கூடாது சரியா. உங்களுக்கு வந்து 28ஆம் தேதி செலக்ஷன்னா உங்களுக்கு வந்து காலையில 6 மணிக்கு ஓட விடலாம், 7 மணிக்கு ஓட விடலாம், 8 மணிக்கு ஓட விடலாம், 9 மணிக்கு ஓட விடலாம், 10 மணிக்கு ஓட விடலாம், 12 மணிக்கெல்லாம் ஓட விடலாம் சரியா. ஆனா நீங்க முன்னாடியே வந்து என்னென்ன தேவையோ எலக்ட்ராலா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸா இருக்கட்டும் சரியா, மாதுளையா இருக்கட்டும், பீட்ரூட் ஒரு சில பீட்ரூட் சாப்பிடுங்க சரி. என்னென்ன தேவையோ நீங்க வந்து பிஃபோராகவே எழுதி வச்சுக்கோங்க சரியா. வாழைப்பழம்லாம் தேவைப்படும் சரியா. பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது சரியா. அதனால என்னென்ன வேணுமோ பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கோங்க சரியா. அட்வான்ஸா என்னென்ன தேவையோ நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரியா. அவங்க வந்து எப்பனாலும் நம்மள ஓட விடலாம். அதனால என்னென்ன தேவையோ உங்களுக்கு வந்து முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் இருக்கா அவனே ஒண்ணு வாங்கல நமக்கு எதுக்கு அப்படின்னு யாருக்கிட்டயும் அந்த நேரத்துல நம்ம எதுவுமே கேட்க முடியாது. உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான், நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்க மனசு வருமா, வராது. அதனால நீங்க அட்வான்ஸா என்னென்ன தேவை எலக்ட்ரால் வாங்கி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க சரியா. ஹைட்ரேஷன் ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிடணும்னா வாங்கி வச்சுக்கோங்க சரியா. மாதுளெல்லாம் இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க சரியா. ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மைண்ட் செட் சரிங்களா. மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு செலக்ஷன் போறீங்க, செலக்ஷன்ல வந்து நிறைய பேர் வருவாங்க சரியா. இப்போ போன வருஷம் கோயம்புத்தூர் செலக்ஷன்ல ஒரு நாள்ல 10,000 பேர் வந்தாங்க, அடுத்த நாள்ல 8,000 பேர் வந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க, புதுசா வருவாங்க. நீங்க வந்து யாருக்கிட்டையும் மேக்ஸிமம் பேசாதீங்க சரியா. புதுசா வர்றாங்க அப்படின்னா ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னு பேசி அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்பீங்க, அடுத்து உங்களுக்கு என்ன டைமிங் வருதுன்னு கேட்பீங்க. உங்களுக்கே வந்து 5:10 வரும், அவன் 4:50 இன்னொருத்தனை பேசுவீங்க, அவன் 4:30 இன்னொருத்தனை பேசுவீங்க, அவன் 4:40 இன்னொருத்தனை பேசுவீங்க, அவன் 4:20 ஓ எல்லாரும் ஓடுறவங்களா இருக்காங்க, நமக்கு தான் டைமிங் வந்து 5 நிமிஷத்துக்கு மேல வருது. அப்பவுமே உங்க பாடி வந்து நெகட்டிவா, உங்க மைண்ட் வந்து நெகட்டிவா திங்க் பண்ண தோணும் சரியா. அப்பவே உங்க மைண்ட் வந்து நெகட்டிவ் ஆயிரும். மைண்ட் நெகட்டிவ் ஆயிட்டா உங்க பாடி வந்து உங்க மைண்ட் சொல்றத கேட்காது சரியா. ஒருத்தவங்க முன்னாடி போறாரு அப்படின்னா அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு, அவர் வந்து நல்லா ட்ரைனிங்ல இருப்பாரு, நம்ம வந்து அவரை பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பாடி மைண்டை வந்து எப்போதுமே வந்து திங்க் பாசிட்டிவ், நம்மளால முடியும் சரியா. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்,
நீங்க எந்த அளவு ஆர்டர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் தான் செலக்ஷன்ல வரும் கண்டிப்பா. நீங்க ப்ராக்டிஸே பண்ணாம சும்மா போய் அட்டன் பண்ணீங்கன்னா ஒன்றும் கிடையாது. சரியா, நீங்க செலக்ஷன்ல ப்ராக்டிஸ்ல 5 நிமிஷம் வச்சீங்கன்னா அங்க மேபி உங்களுக்கு வந்து அங்க 4:50 வரலாம், 4:55 வரலாம், 5 வரலாம், 5:10 வரலாம். சரியா, அது வந்து உங்க பிரசன்ட் ஆஃப் மைண்ட் தான். சரியா, பிரசன்ட் ஆஃப் மைண்ட் தான். மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இப்ப 4 லேக்ஸ் ஓடுறீங்க அப்படின்னா அந்த 4 லேக்ஸ்ல வந்து லாஸ்ட் 1 லேக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 லேக்ஸும் முக்கியம், ஆனா லாஸ்ட் லேப் யாராலையுமே ஓட முடியாது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லேப் நான் 1:05 சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேப் வந்து உங்க கூட 100 பேர் ஓடுறாங்கன்னா 100 பேருக்கு ஓடுற அளவுக்கு கெப்பாசிட்டி எனர்ஜி எல்லாம் இருக்கும். ஆனா அதே கெப்பாசிட்டி 4வது லேப்ஸ்ல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நீங்க 4வது லேப்ஸ்ல 1:10 இருந்து 1:15 மெயின்டைன் பண்ணணும். சரியா, ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுறீங்களோ போக போக எனர்ஜி லாஸ் ஆக டைமிங் கூட்டிக்கிட்டே இருக்கும். 1:05 ஓடுறது 1:10 ஆகும், 1:15 ஆகும், 1:20 கூட ஆகலாம். ஆனா 5 நிமிஷம் ஓடுறீங்க, அந்த 5 நிமிஷம் உங்க மைண்ட் செட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா, அது வந்து நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்க எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும். சரியா, நம்ம அது லாஸ்ட் வருவோம். சரியா, மைண்ட் செட் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். பினிஷிங்ல நீங்க எந்த அளவுக்கு புஷ் பண்ணி இதான் பினிஷிங்னா இங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இங்கதான் பினிஷிங் அப்படின்னா பினிஷிங் லாஸ்ட் 4 மீட்டர் வரும்போதே பல்ல கடிச்சு ஓட ஆரம்பிச்சிருங்க. சரியா, பல்ல கடிச்சு ஓட ஆரம்பிச்சு பினிஷிங்லாம் லாஸ்ட் 100 மீட்டர் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடலாம், 2 பேர் ஓடலாம், 5 பேர் ஓடலாம், எப்படியாவது அவர் மிஞ்சணும். எல்லாம் வந்து ஒவ்வொரு பேச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் வரைக்கும் உங்களுக்கு 60 மார்க்கு, செகண்ட் பேஜ் வரைக்கும் 40 மார்க்கு. சரியா, உங்களுக்கு முன்னாடி வரும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டா உங்களுக்கு இருந்து செகண்ட் பேஜ் எடுத்தாங்கன்னா 20 மார்க்கு. சரியா, 20 மார்க் அதோட வேல்யூ பாத்துக்கோங்க. சரியா, 2 செகண்ட் லேட்டா போனீங்கன்னா அதுக்கு 20 மார்க்கு. சரியா, அதனால ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு செகண்டும் பார்த்து பண்ணுங்க. சரியா, அதுக்கடுத்து திங்க் பாசிட்டிவ், எப்பவுமே அதான் சொல்லுவேன். சரியா, ஒருத்தர் வந்து உங்களோட பலமா இருக்கலாம், உங்களோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருக்கலாம். ஒருத்தர் வந்து உங்களோட டவுனா இருக்கலாம். உங்களோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களை பார்த்து உங்களை நீங்க குறைச்சி இடம் போட்டுக்காதீங்க. உங்களோட டவுனா ப்ராக்டிஸ் பண்ணவங்களை பார்த்து உங்களை நீங்க உயர்த்தி நினைச்சுக்காதீங்க. சரியா, அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா ஓகே ப்ரோ நல்லா பண்ணுங்க. மேக்ஸிமம் யார்ட்டையும் பேசாம இருக்கிறது நல்லது. யாரும் உங்ககிட்ட டைமிங் கேட்டாலும் மேக்ஸிமம் டைமிங் சொல்லாதீங்க. சரி, சொல்ல வேண்டாம். சரியா, உங்களை வச்சு ஒருத்தர் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணலாம், ஒருத்தர் பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். நீங்க 5 நிமிஷம் வச்சிருக்கீங்களா, 4:30 வச்சிருக்காரா, ஓ பரவாயில்ல அவர் 5 வச்சிருக்காரு. இவர் 5:30 வச்சிருக்காரா, ஓ அவர் 5 நிமிஷம் வச்சிருக்காரா. சரியா, அதனால யாரு கேட்டாலும் இல்ல ப்ரோ அப்படின்னு சும்மா முடிச்சிருங்க. சரியா, டைமிங் வச்சு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரியா, எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அடுத்து வந்து ஃபாலோவர்ஸ். சரியா, அதாவது ஒரு ரேலி ஒரு செலக்ஷன்ல ஒரு 200 பேர் ஓடுறாங்க. இப்போ வந்து போன வருஷம் ஒரு பேட்ச்ல வந்து 200 பேர் ஓட விட்டாங்க. மொத்தம் 10,000 பேர். சரியா, 10,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பேட்ச் 200 பேர்னா எத்தனை பேட்ச் ஓட விட்டா 10,000 வரும் பாருங்க. சரியா, ஒரு பேட்ச் 200 பேர்னா 2,000 பேர் ஓடினா தான் 10 பேட்ச் வரும். சரியா, அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேட்ச், 50 பேட்ச். சரியா, காலைல ஒரு 5 மணிக்கு ஓட ஸ்டார்ட் பண்ணாலுமே 50 பேட்ச் ஓடி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும். சரியா, அதனால மேக்சிமம் ஃபாலோரைஸ் பண்ணுங்க. சரியா, உங்க கூட 100 பேர் ஓடுறாரு, 100 பேர் ஓடுறாருன்னா இங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 100 பேர் வரிசையா இவ்வளவு தூரம் இருப்பாங்க. சரியா, அவ்வளவு தூரம் இருக்கும்போது எல்லாருமே ஸ்டார்டிங்ல வேகமா ஓடுவாங்க. சரியா, எல்லாருமே ஸ்டார்டிங்ல வேகமா ஓடும் போது நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி நிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா, 10 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் லைன் அல்லது செகண்ட் லைன் அல்லது தேர்ட் லைனுக்குள்ள நிக்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எஸ்எஸ்சி ஜிடி எடுத்துக்கோங்களேன். எஸ்எஸ்சி ஜிடியில வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும், 24 மினிட்ஸ் டைம் இருக்கு. 1 கிலோமீட்டர் விட்டாலும் அப்படி போக போக பிடிச்சிக்கலாம், பெர்ஃபார்மன்ஸை பிடிச்சிக்கலாம், டைம் கீப் அப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டைம் இருக்கும். ஆனா இதுல வந்து மொத்தமே 1200 மீட்டரு, மொத்தமே 100 பேர் ஓடினாலும் 5 பேர் 6 பேர் தான் எடுப்பாங்க. 200 பேர் ஓடினாலும் 5 பேர் 6 பேர் தான் மேக்சிமம் எடுப்பாங்க. சரியா, அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 பேருக்குள்ளே வரணும். சரியா, அதாவது ஒரு ரேஸ் ஓடுறாங்க அப்படின்னா ஒரு ரேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வர ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வர அப்படி கொஞ்சமா டவுன் ஆகும். ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்ல இழுப்பாரு, அடுத்து 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு கொஞ்சம் ஸ்லோவாவாரு, அடுத்து 4வது ரவுண்டு கொஞ்சம் புஷ் பண்ணுவாரு. சரியா, அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி யாரு ஒன்னாலும் சரி அவரை பிடிச்சு போகணும், அவரை மிந்தணும். சரியா, முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் 5 பேருக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபாலோவர்ஸ், ஒருத்தர் வந்து உங்களுக்கு முன்னாடி ஓடுறாரு அப்படின்னா அவரை மிந்தி ஓட ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர் உங்களுக்கு முந்த வர்றாருன்னா அவரை முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி ஓடுங்க. அவர் 2 ஸ்டெப் எடுக்காரா, நீங்க 3 ஸ்டெப் எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்க. சரியா, மேக்சிமம் நீ எத்தனை பேரை முன்னாடி ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோவர்ஸ் பண்ணுங்க, யாரையும் முந்த விடாம ட்ரை பண்ணுங்க. சரியா, அது வந்து நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோ அதுக்கான ரிசல்ட் தான் கண்டிப்பா கிடைக்கும். சரியா, அதனால ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு ரேலிக்கு வந்து 2000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, 2000 பேர் வர்றாங்க. 2000 பேர் வந்து 200 பேர் 200 பேரா ஓட விட்டா 10 பேஜ், 100 பேரா ஓட விட்டா 20 பேஜ், 50 பேரா ஓட விட்டா 40 பேஜ். சரியா, இந்த மாதிரி வச்சிருவாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பேட்சா பிரிச்சு வச்சிருவாங்க. சரியா, 10 பேஜ் இருக்கா தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. சரியா, அடுத்து வந்து
நீங்க வந்து இது வந்து எப்படி பேட்ச் பிரிச்சு வைக்காங்க அப்படின்னா, நான் செலக்ஷன் போகும்போது காலையில 3:30க்கு ரிப்போர்ட் பண்ணேன் இல்லையா, ஒரு சிலர்லாம் நைட்டே ஸ்டே பண்ணிட்டாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ்ல ஓட்டாங்க. காலைல 6, 6:30, 7 மணிக்கெல்லாம் ஓட்டாங்க. எனக்கு அது தெரியாது. காலையில 3:30க்கு போய் ரிப்போர்ட் பண்ணி நான் கிட்டத்தட்ட நான் ஓடும் போதுலாம் ஒரு 30 பேத்துக்கு மேல தான் ஓடினேன். 11:30க்கு ஓடினேன். அதே பாடி ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டு. சரியா, அதனால எந்த அளவுக்கு சீக்கிரமா போறீங்களோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் ஓடுறது வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரியா, மேபி இந்த வாட்டி எப்படி நடக்குன்னு தெரியல. அதுக்காண்டி நம்ம தூங்காமே இருக்க முடியாது இல்லையா. நாளைக்கால 6 மணிக்கு செலக்ஷன், இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு நம்ம அங்க வந்து இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து காலையில பாத்ரூம் போகாம சாப்பிடாம பாடி டயர்ல ஓட முடியாது. நமக்கு ரெஸ்ட்டும் வேணும், சீக்கிரமாவும் ஓடணும். சரியா, அதனால அந்த அந்த ஸ்பாட்ல நமக்கு எப்படி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ சரியா அந்த மாதிரி அதை அமைச்சுக்கலாம். சரியா, ஏன்னா வந்து 4 ஸ்டேட்ல நடக்குது. சரியா, அதனால யார் யாரும் எங்கெங்க போவீங்கன்னு தெரியாது. அதனால நாளைக்கு செலக்ஷன் இன்னைக்கு எல்லாம் வந்து ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க. நைட்டு ஸ்டே பண்றதுக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, காலையில வந்தா ஒரு 8, 9 மணிக்குள்ள ஓடிக்கலாமா, இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்து வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா பண்ணிடலாமா, அதெல்லாம் நீங்க தான் கண்டிப்பா திங்க் பண்ணணும். சரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜா ஓட வச்சிருவாங்க, உட்கார வச்சிருவாங்க, ஆர்டரா உட்கார வச்சிருவாங்க. அதாவது 18 வயசுல இருந்து 30 வயசு வரை யாரெல்லாம் இருக்கீங்க, 41 வயசுல இருந்து 31 வயசுல இருந்து 42 வயசு வரை யார் யார் இருக்கீங்க, அதாவது நீங்க வந்து 18ல இருந்து 30 வயசுல இருக்கீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ள ஓடணும். ஆனா அவங்க கொடுத்துருக்க டைம் 5:30. நீங்க வந்து 31 வயசுல இருந்து 42 வயசு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து 6ல இருந்து 6:15 தான் ஃபர்ஸ்ட் பேஜ். ஆனா நீங்களே ஒரு 5:30, 5:45 வரது பெஸ்ட். சரியா, இந்த மாதிரி ஏஜ் படி தனித்தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. அதுக்கடுத்து கிரவுண்டு கிட்ட ஒரு 2 பேட்சா வர சொல்லுவாங்க. சரியா, 2 பேட்சா வர சொல்லி இங்க ஓடி முடிக்க இங்க 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கிரவுண்டுக்குள்ள வர வச்சிருவாங்க. சரியா, ட்ராக்குக்குள்ள உட்கார வச்சிருவாங்க. சரியா, இந்த பேட்சை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்களா, அவங்க ஓடி முடிச்சோன்னா அடுத்து இந்த பேட்ச். சரியா, நீங்க 4 லேப்ஸ் ஓடணும், 4 லேப்ஸ் ஓடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேட்ச்ல 100 பேர் இருக்காங்க. இதுல 10 10 10 10 10 இந்த மாதிரி 10 லைன்ல 10 ரோ அண்ட் 10 காலம். சரியா, 10 லைன்ல 100 பேர் இருக்காங்க. சரியா, 100 பேர் இருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் லைன் அல்லது செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்குள்ள இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கீங்களோ, நாமலாம் போன வாட்டி போகும்போது எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி இது பிளானிங் இல்லை, அனுபவம் இல்லை. அதனால நான் பின்னாடி எப்படியே மாட்டிக்கிட்டேன். பின்னாடி மாட்டின உடனே ஸ்டார்ட்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட இப்படி வந்து இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் பேரையும் ஃபர்ஸ்ட் ஓடுறவங்களும் செகண்ட் பேரும் இங்க வந்து பிடிச்சேன். சரியா, இந்த 300 மீட்டர் இங்க சுத்தி இங்க வரதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 மீட்டர் 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வரும். சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் இங்க ஃபர்ஸ்ட்ல உள்ளவங்க இப்படி நேரா ஓடிடுவாங்க. சரியா, செகண்ட்ல ஓடுவாங்க அப்படி ஓடிடுவாங்க. நீங்க வந்து இங்க லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டீங்க இல்ல பின்னாடி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் லைன்ல பிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முன்னாடி வர முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முன்னாடி 5 பேருக்குள்ள வந்தா சூப்பர். 10 பேருக்குள்ளே முடிஞ்சளவு வர பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு லேப்ஸ் ஓடும் போதும் ஒவ்வொருத்தரையும் வந்து ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் டாப் 3 வர ட்ரை பண்ணுங்க. டாப் 3 டிஸ்டன்ஸ் விட்டுறாதீங்க. சரியா, 3 பேரும் ஒட்டி வர ட்ரை பண்ணுங்க. 5 பேர் ஒட்டி வர ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரே குரூப் ஃபர்ஸ்ட் பேஜா போடுவாங்க. நீங்க ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டீங்க அப்படின்னா அந்த அவரை ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் அதே மாதிரி பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. சரியா, அது மாதிரி லைன் வைக்கும் போது இங்க வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீங்க வந்து வார்ம் அப் பண்ணிருக்க மாட்டீங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணிருக்க மாட்டீங்க, அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க நிப்பாங்க. சரியா, அந்த ஆபீசர்ஸ் நிக்க வரும்போது நீங்களா உட்கார்ந்துருப்பீங்க, எப்போ ஓட சொல்லுவாங்கன்னே தெரியாது. சரியா, அதனால வந்து உங்க போக்கஸ் ஃபுல்லா அந்த ஆபீசர்ஸ் மேலே இருக்கணும். எப்போ விசில் அடிக்கலாம், எப்போ கோல் சொல்லலாம். சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் தூரம் வந்த உடனே நீங்க ரெடியா இருங்க. முன்னாடி இருந்தா அப்படி ஃபர்ஸ்ட் லைன் பிடிச்சு வந்துருங்க. சைட்ல இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்படியே பிடிச்சி ஃபர்ஸ்ட் லைன் பிடிச்சு வந்துருங்க. இல்ல நீங்க இங்க பின்னாடிலாம் இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு வர முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் லைன் பிடிங்க. சரியா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் எந்த அளவு பிடிக்கீங்களோ அது பெஸ்ட். இல்ல 4 லேப்ஸ் இருக்கு, 4 லேப்ஸுக்குள்ள உங்களால முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு 5 மினிட்ஸ்க்குள்ள வர முடியுமோ, எந்த அளவுக்கு 5 பேருக்குள்ள வர முடியுமோ, எந்த அளவுக்கு 3 பேருக்குள்ள வர முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வந்துருங்க. சரியா, இந்த மாதிரி உங்களை பிடிச்சி ஒவ்வொரு இதா உள்ள விடுவாங்க. சரியா, அடுத்து 4 லேப்ஸ் முடிக்கும் போது இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச். சரியா, இது வந்து செகண்ட் பேட்ச். சரியா, நீங்க ஓடி முடிக்கும் போது ஒருத்தர் இவ்வளவு இங்க ஒருத்தர் வருவாரு, இங்க ஒருத்தர் வருவாரு. சரியா, அடுத்து இங்க ஒருத்தர் வருவான். சரியா, இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 மீட்டர் தான் கேப் இருக்கும். எப்படி 20 மீட்டர் 30 மீட்டர் தான் கேப் இருக்கும். ஆனா இவங்க 3 பேரும் ஓடி முடிச்சோடனே இவங்களை ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுருவாங்க. அடுத்து பின்னாடி ஒரு வருவாங்க. சரியா, இவங்க 3 பேரையும் இப்படி செகண்ட் பேஜ்ல போட்டுருவாங்க. இந்த 30 மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 செகண்ட் தான் ஆகும். அந்த 5-6 செகண்டோட வேல்யூ வந்து 20 மார்க். சரியா, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து 60 மார்க், செகண்ட் பேஜ் வந்து 40 மார்க். ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அது ஏன் சொல்றேன் அப்படின்னா
முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவரை பிடிக்க ட்ரை பண்ணுங்க. 4வது லைன்ல அவரை பிடிக்க ட்ரை பண்ணா நீங்களும் அவங்க கூட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடலாம். சரியா? 5 நிமிஷம் ஓட போறீங்கன்னா 5 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸ் கான்பிடண்டா ஓடுங்க, மைண்ட் செட் பண்ணி ஓடுங்க, ஃபாலோரைஸ் பண்ணி ஓடுங்க. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓடும் போதே இங்க டைமிங் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. சரியா? அதுக்கடுத்து மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நீங்க பினிஷ் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் 1 சொல்லுவாங்க. 1 ஃபர்ஸ்ட் பேஜ்னு அர்த்தம். அதுக்கடுத்து செகண்ட் பேஜ் வரும்போது 2 சொல்லிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பேஜ் வரும்போது எஃபோர்ட் போட்டு எவ்வளவு வர முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு கண்டிப்பா வாங்க. சரியா? இதான் நண்பா பிளானிங். சரியா? அடுத்து வருவோம். சரியா? இது ஃபர்ஸ்ட் லேப். ஃபர்ஸ்ட் லேப் 1 நிமிஷம் 5 செகண்ட் கொடுத்துருக்கேன். மேக்சிமம் 1 நிமிஷம் 5 செகண்ட் 1 நிமிஷம் 10 செகண்ட்ல வர ட்ரை பண்ணுங்க. வாட்ச் அலோட் கிடையாதான். ஆனா அந்த டைமிங் நம்ம ஓடும்போது தெரியும் நம்ம எந்த ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கோம், என்ன டைமிங்ல ஓடிட்டு இருக்கோம், ஒரு லேப் என்ன டைமிங் வருது, 2 லேப் என்ன டைமிங் வருது. அந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணாதான் அது செலக்ஷன் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிக்கீங்க, ஒரு 1.5 வந்திருக்கும், 1.10 வந்திருக்கும், அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா அடிக்கிற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லேப் 1.5 110 பண்ணுங்க. சரியா? செகண்ட் லேப் 110 115 பண்ணுங்க. தேர்ட் லைன் 115 to 120 பண்ணுங்க. ஃபோர்த் லேப் ஃபைனல் லேப். ஃபைனல் லேப் எனர்ஜி இருக்காது. சரியா? அதனால முடிஞ்சாலும் எவ்வளவு எஃபோர்ட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் 110 சரியா? 110 பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா 110 115 ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க, இந்த டைமிங் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமிங் 4:40. சரியா? 4 நிமிஷம் 40 செகண்ட். சரியா? இல்ல இதுல எக்ஸ்ட்ரா 5 செகண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சரியா? இந்த டைமிங் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 4 நிமிஷம் 40 செகண்ட் வரும். இதுல ஃபர்ஸ்ட் லேப்ல நீங்க 5 செகண்ட் கூட எடுத்துட்டீங்க, செகண்ட் லேப் 5 செகண்ட் கூட எடுத்துட்டீங்க, தேர்ட் லேப் 5 செகண்ட் கூட எடுத்துட்டீங்க, ஃபோர்த் லேப் 5 செகண்ட் கூட எடுத்தீங்கன்னா 5 மினிட். சரிங்களா? 5 நிமிஷம் வரும். அதுக்கு மேல மேக்ஸிமம் டைம் போக பாத்துக்கோங்க. இதான் ப்ராசஸ். சரியா? ஒரு சிலரு ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க, அடுத்து 2வது 3வது ஸ்லோ ஆயிடுவாங்க. சரியா? அந்த மாதிரி இல்ல. முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமிங் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் 4:40 5 நிமிஷத்துக்கு வர ட்ரை பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்கு மேல போகாம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? டைம் ஆக டைம் கூட தான் செய்யும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த டைமிங் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? 400 மீட்டரு. சரியா? நீங்க இதுல ஃபர்ஸ்ட் லைனே ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு 400 மீட்டர் வரும். சரியா? 2வது லேப்பு லாஸ்ட் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லேப்புக்கும் லாஸ்ட்ல உங்களுக்கு 40-50 மீட்டர் கூட வரும். சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்ல பண்ணுங்க. சரியா? கருவுல பண்ண முடிஞ்ச அளவு கருவுல பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அந்த நேரத்துல நமக்கு அந்த மாதிரி மைண்ட் வராது. எப்படி எஃபோர்ட் போட்டு போட முடியுமோ, எப்படி எவ்வளவு பேரும் உங்களை எவ்வளவு பேரும் மிஞ்சி நீங்க முன்னாடி போக முடியுமோ அந்த முன்னாடி வர ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ ஒரு சில டிஃபென்ஸ் எல்லாம் 5:30 கரெக்டா 5:30 வர டைம் கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. சரியா? வேகன்சி அதிகமா இருந்தாலுமே டைமிங் ரொம்ப முக்கியம். சரியா? மேக்ஸிமம் 4:40 5 மினிட்ஸ்க்குள்ள ஓட ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. சரிங்களா? இந்த 1 மந்த் இருக்கு. 1 மந்த் ப்ராப்பரா டயட் மெயின்டைன் பண்ணுங்க, ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா ஒர்க் அவுட் கொடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெக்கவரி கொடுங்க. மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஏதாவது ஃபால்ட் இருந்தா அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான கிளியர் பண்ணுங்க. சரியா? ஓகே நண்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வேற என்ன டவுட்னாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான அப்டேட் கொடுக்குறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ.